லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டினா என்ன, ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னால என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன, டைம் டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, எனர்ஜியை பொறுத்து ஒரு கன்ஸ்ட்ரெயினை எப்படி டிஃபைன் பண்றோம், அதுக்கப்புறம் டைரக்ஷனை பொறுத்து எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருந்தோம். அந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் போதுமா சார்னா இல்லையா, நீங்க வந்து புத்தகத்துல போயிட்டு படிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 எக்ஸாம்பிள்ஸ் தான் டோட்டலாவே இருக்கு. அந்த 12 எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் மாத்தி கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ அந்த 12ஐயும் நம்ம இப்ப சொல்லிடலாம். ஸோ 2 ஏற்கனவே சொல்லிட்டோம், 3 சொல்லிட்டோம் ஆக்சுவலி. என்னதுன்னா சிம்பிள் பெண்டுலம் இன் வேரியபிள் லென்த், சிம்பிள் பெண்டுலம் இன் ஆர்டின் அதாவது கான்ஸ்டன்ட் லென்த், அந்த 2 விஷயத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பார்ட்டிகல் மூவிங்னா இது ஒரு 4வது பாயிண்டாவே நம்ம எடுத்து பேசலாம். ஸோ 4th பாயிண்ட் எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டாபிக் எழுதிடுவோம். constraints. Constraints examples. So constraints examples. Constraints example ல 4th point நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா particle moving on a spherical surface. ஸோ பார்ட்டிகல் மூவிங் ஆன் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த லென்த் வந்து என்னதுன்னா இந்த ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டு, சரியா, ஒரு திங். தட் மீன்ஸ் r equal to a. r equal to a னா it is a constant. அப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல வந்து இப்ப 2 விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் இதுல மாற்றங்கள் நடக்க முடியுமா அப்படின்னா இல்ல, 2 விஷயத்துல நடக்கலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஆக்சுவலி இப்படி வந்து பார்ட்டிகல் மூவ் ஆகலாம் இந்த சர்ஃபேஸ்ல, புரியுதுங்களா, அப்படி சுத்தி வர மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆங்கிள் வரதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பை ஒரு 2 பை டிஸ்டன்ஸ் இல்லைன்னா 360 டிகிரி ரொட்டேஷன்ஸ் ஆகக்கூடியதை நம்ம பை ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த பார்ட்டிகிளே வந்து என்ன ஆகுதுன்னா மேல இருந்து கீழே வருதுன்னா, கீழே இது வரைக்கும் வரலாம் இல்லையா, ஸோ அந்த மேல இருந்து கீழே வரதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதை வந்து 180 டிகிரி டீட்டான்னு சொல்றோம். டீட்டா வந்து 180 டிகிரி மட்டும்தான் வர முடியும். ஏன்னா இது வந்து இந்த இதுல வந்து ஆக்சுவலி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 260 டிகிரி முடிச்சிடுறதுனால, சாரி 360 டிகிரி இந்த பையே முடிச்சிடுறதுனால நம்ம என்ன பண்ணலன்னா இந்த டீட்டால நம்ம 180 டிகிரியை தாண்டி போறது இல்லை. காரணம் என்னன்னா பாருங்களேன், இப்போ வந்து ஆக்சுவலி இந்த இது வந்து என்ன ஆகுதுன்னா இது இப்படி போற வரைக்கும் இந்த 180 டிகிரி இங்க வந்துகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா. அந்தாண்ட பக்கம் போகும்பொழுதும் இந்த 180 டிகிரி தான் வருமே தவிர இந்த 360 டிகிரி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த டாப் டு பாட்டம் ரொட்டேஷன்ஸ் நடக்காது. ஒன்லி இந்த ஒரு இதுல தான் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த ரொட்டேஷன்ஸ் நடக்க முடியும் 360 டிகிரிக்கு. இன்னொன்னு இதுல 180 டிகிரி தான் நடக்கும். அது ஒரு பேசிக்கான இது ஒரு இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. டீட்டாவினுடைய ஸ்பெரிக்கல் ஷெல்லா இருந்தாலும் ஸ்பெரிக்கல் பாலா இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே டீட்டாவினுடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி வரைக்கும் தான் ரொட்டேட் ஆக முடியும். இன்னொன்று வந்து பையோட, அதாவது பையோட இது 2 பை டிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் 360 டிகிரி ரொட்டேட் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ இதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா 2 என்னென்ன டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா டீட்டா பையில மாற்றம் ஏற்படலாம், டீட்டால மாற்றம் ஏற்படலாம். ஆனா ஆர்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆர் இஸ் அ கான்ஸ்டன்ட். அதனால இது கன்ஸ்ட்ரெயின். இந்த கன்ஸ்ட்ரெயினை தூக்கி போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 2 இது மட்டும்தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஃப்ரீடமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பையும் டீட்டாவும் மட்டும்தான். சரி, ஓகே. நம்ம பார்க்க வேண்டியது இந்த கன்ஸ்ட்ரெயின்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்குறோம்.
ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படிங்கிறதுனால we can write this as ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளால எழுத முடியும். அதனால நம்ம என்ன சொல்லலாம், இத ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து என்னதுன்னா, இட் இஸ் அ டைம் டிபெண்டன்டா இண்டிபெண்டன்டா அப்படின்னு பார்த்தா டைம் இண்டிபெண்டன்ட். ஸோ தட் இஸ் அ ஸ்க்ளிரோனாமிக். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுதா, டிஸ்டன்ஸ் மாறுதா, மாறல. பை அந்த ஆங்கிள் மட்டும் தான் மாறுது. ஸோ இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ். எங்கனாலும் அந்த பார்ட்டிகல் வந்து என்ன பண்ண முடியும், இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ல மட்டும் தான் போக முடியும். வேற எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரை விட்டு வெளியிலயும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. ஸோ இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ். சரிங்களா? ஓகே, ஒன் திங். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை என்ன சொல்லலாம்னா பைலேட்ரல், ரெண்டு டைரக்ஷன்ஸ்லயும் போகலாம், பேக் அண்ட் ஃபோர்த். இங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிகல் மேபி அது நினைச்சதுன்னா அந்த பார்ட்டிகல் என்ன பண்ண முடியும்னா கீழே வந்துட்டு மேலேயும் போக முடியும், இல்ல இந்த பக்கம் வந்துட்டு இப்படி போக முடியும். ஸோ எப்படி வேணாலும் போக முடியும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் அ பைலேட்ரல். ஸோ இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். பார்ட்டிகல் மூவிங் இன் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து இட் ஹேஸ் அ 2 degrees of freedoms, theta and pi. இது வந்து ஓகே. இது வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல மூவ் ஆச்சுன்னா, பார்ட்டிகல் ஸ்லைடிங் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனமா கவனிக்கணும். ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல போச்சுன்னா ஸோ இப்போ இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இன் த சென்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சப்போஸ் இஃப் யூ ஹேவ் திஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல ஒரு பார்ட்டிகலை நம்ம இங்க வைக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகளால ஸ்டேபிளா இருக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இட் இஸ் ஆர் நாட் ரஃப் சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸ்னா அதை ஒரு இடத்துல நிக்க முடியும், பட் இந்த இடத்துல நிக்க முடியாது. இப்போ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கமும் ஸ்லைட் ஆகி விழும், இல்லைன்னா இந்த பக்கமும் ஸ்லைட் ஆகி விழும். ஏன்னா இது எதனால ஸ்லைட் ஆகி விழுதுன்னா டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டினால அதனுடைய ஸ்டேபிலிட்டி போயிடும், அதாவது ஈக்குலிபிரியம் போயிடும். அந்த ஈக்குலிபிரியம் போயிடுறதுனால இது என்ன ஆகுதுன்னா கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி கீழே விழும்பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஏன்னா கீழே விழுந்தது திரும்பி மேல போகுமா? போகவே போகாது. அப்போ ஒரு விஷயம். இன்னொன்னு, கீழே விழுந்தது மேல போகாதுங்கிறதுல இருந்து என்ன தெரியுது? இட் இஸ் அ யூனிலேட்ரல். 2 டைரக்ஷன்ல போக முடியாது. ஒண்ணு வந்தா வந்தது, போனா போனது. அந்த மாதிரி தான் இல்லையா? ஒண்ணு விழுந்தா விழுந்தது தான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ அதனால இது யூனிலேட்ரல்னு சொல்லலாம். விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி எடுத்து வைக்க முடியாது. அதே பொசிஷனுக்கு வரதுக்கான சான்சஸ் இல்ல. அதே பொசிஷனுக்கான வரதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். அதே பொசிஷனுக்கு வரதுக்கு சான்சஸே இல்ல அப்படின்னா அது வந்து நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஒண்ணு தெரிஞ்சிடுச்சு. இது நேரத்தை பொறுத்தது. சரிங்களா? நேரம், ஏன்னா இப்ப விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி வரவே வராது. ஸோ அதனால இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் ஆல்சோ. அதே மாதிரி இது ஈக்குவேஷன்ஸ்லயும் எழுத முடியாது. சரிங்களா? எழுத முடியாது. ஸோ அதனால என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால எழுத முடியாதுன்னா நான் ஹோலோனாமிக், இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நான் ஹோலோனாமிக் சிஸ்டம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னதுன்னா இட் இஸ் அ ரியோனாமிக். ஏன்னா டைம் டிபெண்டன்ட், ரியோனாமிக். ஸோ மூணாவது விஷயம் நாட் கன்சர்வேட்டிவ், இட் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். ஸோ நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல். ஸோ யூனிலேட்ரல்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடுவோம். இதுல ஒரு ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்றேன். என்ன ஷார்ட்கட்னா, இஃப் இட் இஸ் ஃபைண்ட் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா யூ கேன் டைம் டிபெண்டன்ட் போட்டுடலாம் ஈஸியாவே.
இதாங்க ஷார்ட்கட், ரொம்ப முக்கியம், கவனிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துல ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதோ, உங்களுக்கு கண்ண மூடிட்டு நீங்க அத வந்து என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து 6வது பாயிண்ட், பார்ட்டிகல் ஸ்லைடிங் டவுன் இன் அ இன்க்ளைன்டு பிளேன். இன்க்ளைன்டு பிளேன். அப்ப இன்க்ளைன்டு பிளேன்னா இந்த சென்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். So if you have a particle on this top, இது வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது ரொட்டேட் ஆகி போச்சுன்னா கீழே போனது திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால இட் இஸ் அ யூனிலேட்ரல். இன்னொன்று வந்து என்னதுன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, இட் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். ஏன்னா ஆரம்ப பொசிஷனுக்கு திரும்ப வரதுக்கான சான்சஸ் இல்லை, போயிட்டு பின்னால வரதுக்கு சான்சஸ் இல்லை, யூனிலேட்ரல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு, இது ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது டிசிபேட்டிவ் இல்லைனா நான் கன்சர்வேட்டிவ்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கிராவிட்டியில வந்துச்சு, நான் சொல்லிட்டேன், இன்க்ளைன்டு பிளேன், பார்ட்டிகல் ஸ்லைடிங் டவுன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் அண்டர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி, அந்த வார்த்தையை சேர்த்துப்போம், அண்டர் ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி வந்துடுச்சு. ஸோ அதனால இது வந்து இட் இஸ் அ டைம் டிபெண்டன்ட் ரியோனாமிக் சிஸ்டம். நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல மாறுது என்னன்னா, ஹோலோனாமிக். இதை ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளால டிசைன் பண்ணிட முடியும், சரிங்களா? ஏன் இந்த இதை ஈக்குவேஷன்ல டிசைன் பண்ண முடியாதுன்னா, இந்த பார்ட்டிகல் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இது இங்க இது வரைக்கும் வந்துச்சுன்னா கூட நம்மளால ஈக்குவேஷன்ல டிசைன் பண்ண முடியும். ஆனா இந்த பார்ட்டிகல் இங்க வந்த பிறகு இப்படி விழுந்துரும். ஸோ வி காண்ட், இதை ஈக்குவேஷன்ஸா நம்ம வந்து உருவாக்கவே முடியாது. ஸோ அது இன்டகிரபிளாவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. ஸோ அது எப்படி வேணாலும் விழலாம் அப்படிங்கிறதுனால. பட் ஆனா இங்க வந்து என்னதுன்னா, இட் இஸ் ட்ரையாங்குலர் ஸ்லைடிங். இந்த ஸ்லைடிங்ல வரதுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலம் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இட் ஹாஸ் அன் பர்ஃபெக்ட் ஆங்கிள், தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இது இருக்கும், இது மாறவே மாறாது. ஸோ தட் இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதை ஈக்குவேஷன்ஸ்ல நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதனால இதை வந்து ஹோலோனாமிக்னு சொல்லலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து ஹோலோனாமிக், அதுக்கு அடுத்தது ரியோனாமிக். ரியோனாமிக். ஸோ ரியோனாமிக் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாவே ரியோனாமிக்ங்கிறத கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 3வது விஷயம் வந்து டிசிபேட்டிவ் ஆர் நான் கன்சர்வேட்டிவ். நான் கன்சர்வேட்டிவ் ஆர் டிசிபேட்டிவ், எந்த வார்த்தை வேணாலும் சொல்லலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து யூனிலேட்ரல், ஒரே டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கும், யூனிலேட்ரல். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ஸ்லைடிங் இன்க்ளைன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது, ஸ்லைடிங் பிளஸ் இன்க்ளைண்டிங், அந்த வார்த்தை வருதுன்னா யூ கேன் சே இட் இஸ் அ டிசிபேட்டிவ். இது ஒரு ஷார்ட்கட். எங்கேயாவது ஸ்லைடிங் பிளஸ் இன்க்ளைன்ட் வருதுன்னா இட் இஸ் சாரி, நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிடலாம், சரிங்களா? இன்னொரு ஷார்ட்கட்டு, ஸ்மூத் பிளஸ் ரோலிங். ரோலிங் இந்த வார்த்தை வந்ததுன்னா இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ். இப்படி சொல்லலாம், ஸ்மூத் அண்ட் இது வந்துச்சுன்னா கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம். பார்ப்போம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிய வரும். இப்போ a spear rolling down in a rough inclined plane.
A sphere rolling down in a rough inclined plane under action of gravity. இந்த பார்ட் வருது. ஸோ இதுவும் அதே தான். இது வந்து என்னதுன்னா ஆக்சுவலி ரோலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு இல்லையா? ஸோ ரோலிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஈஸியா நம்ம பேசலாம். ரோலிங் வந்திருக்கு, ஆனா ஸ்மூத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரல. இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். இங்க பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வார்த்தையை இங்க கொடுத்துட்டாங்க. ஸ்மூத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. அப்போ இட் இஸ் அ டிசிபேட்டிவ். சரிங்களா? ரோலிங் டவுன் இன் அ ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா டிசிபேட்டிவ். டிசிபேட்டிவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து ரோலிங் டவுன் இன் அ ஸ்மூத் சர்ஃபேஸ், ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு வந்ததுன்னா இது கன்சர்வேட்டிவ். நல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்துல. ரோலிங் பிளஸ் ரஃப், ரோலிங் பிளஸ் ரஃப்னா டிசிபேட்டிவ், ரோலிங் பிளஸ் ஸ்மூத் கன்சர்வேட்டிவ். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, குட். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா இட் இஸ் டிசிபேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி இது ஆல்சோ வி கேன் ரைட்னு ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம எழுத முடியாது. ஸோ அதனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நான் ஹோலோனாமிக்னு சொல்லலாம். ஹோலோனாமிக். அதுக்கு அடுத்தது ரியோனாமிக், டைம் டிபெண்டன்ட், ஏன்னா கிராவிட்டி வந்துருச்சு. ரியோனாமிக் கன்சர்வேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ரோலிங் டவுன் இன் ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், ரோலிங் டவுன் தான் ஆகுது. ஸோ அதனால இது திருப்பி வந்து என்ன ஆகுதுன்னா மேலே வராது, ரோலிங் டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ இங்கே இன்னொரு குழுவும் கொடுத்துருக்காங்க. அவங்க யூனிலேட்ரல் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வந்து இந்த குழு கொடுத்துருக்காங்க. யூனிலேட்ரல் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை, நான் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு இந்த ரஃப் வார்த்தை. ஸோ அந்த கேள்வியிலேயே குழு இருக்கும் எல்லாத்துலேயுமே. நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும், அவ்வளவுதான், வேற வேலையே இல்லை நமக்கு. டிசிபேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இட் இஸ் அ யூனிலேட்ரல். ஸோ யூனிலேட்ரல். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப சாரி, இந்த 7வது பாயிண்ட்ல இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து 8வது ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். 8வதுங்கிறது வந்து 8th deformable bodies like vibrating string. So deformable body like vibrating string, vibrating stringங்கிற மாதிரி. So the vibrating string அப்படின்னு சொல்லி வந்துடுச்சுனாவே it is equations, we can write in equations. So அதை வந்து நான் என்ன சொல்லலாம், ஹோலோனாமிக். ஹோலோனாமிக்னு ஒரு விஷயம் சொல்லிடலாம். இன்னொன்று வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் இல்லையா? இட் இஸ் இட் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி, இட் ஹேஸ் அ டைம் பீரியட், எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் அ டிபெண்ட்ஸ் ஆன் டைம். டைம் பீரியட் இருக்கு. இன்னொன்று வந்து வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் நான் டிஃபார்மபிள் பாடி அப்படின்னா அது வந்து ஸ்கிலிரோனாமிக், டைம் இண்டிபெண்டா இருக்கும். லைக் எது மாதிரின்னா சிம்பிள் பண்டுலம் மாதிரி. சிம்பிள் பண்டுலத்துல டைம் இருக்கும், டைம் பீரியட் சேமா இருக்கும். அதனால அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வி காண்ட் டிஃபரன்ஷியேட், டைம் பீரியட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அது வந்து நம்ம ஸ்கிலிரோனாமிக்னே சொல்லியிருப்போம். அது டைமை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஆனா எல்லா ஆசிலேஷன்ஸ்க்கும் ஒரே ஈக்குவலான டைம் எடுத்துக்கிறதுனால அது வந்து நம்ம என்னதுன்னா ஸ்கிலிரோனாமிக், டைம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க வந்து டிஃபார்மபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபார்மபிள் அப்படின்னா அடிக்கடி அது வந்து என்ன ஆகும்னா டிஃபார்ம் ஆகிறதுனால அதனுடைய டைம் பீரியட் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய எக்கச்சக்கமான சான்சஸ் மாறும். சான்சஸ் இருக்குன்னு கூட சொல்றது இல்லை, மாறும். ஸோ அதனால நம்ம இதை என்ன சொல்லணும்னா ரியோனாமிக் constraints. So the next constraint is a conservative constraint. Conservative or dissipative or deformable. அந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. டிஃபார்மபிள் அப்படின்னாவே எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும்.
அப்ப வந்து என்னது டிசிபேட்டிவ் தான். இட் இஸ் a நான் கன்சர்வேட்டிவ். டிசிபேட்டிவ் இல்ல நான் கன்சர்வேட்டிவ். then at is the next thing is a unilateral bilateral. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை பாத்தீங்களா, வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். வைப்ரேட்னா முன்னால பின்னால போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இட் ஃபாலோஸ் த பேக் அண்ட் ஃப்ரோ மோஷன். பேக் அண்ட் ஃப்ரோ மோஷனை ஃபாலோ பண்றதுனால நம்ம இதை என்ன சொல்லணும், இட் இஸ் அ பைலேட்டரல். ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து வி ஆர் மூவிங் டு ninth பாயிண்ட். கேஸ் ஃபில்ட் இன் a hollow sphere or balloon. ரொம்ப முக்கியமானது இது. பலூன் அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்றோம், ஆர் ஹாலோ ஸ்பியர். டவுட் கேக்குறீங்களா? எனக்கு என்ன சவுண்ட் ஏதோ கம்மியா கேக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார். அப்போ இதுல வந்து டைம் டிபெண்டன்ட்டா இன்டிபெண்டன்ட்டா சார் அந்த 8th ஆப்ஷன்? யாருங்க? சார் குரூப்ல இருந்தா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் குரூப்ல இருந்தா பேசுறேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் குரூப்ல இருந்தா சார் பேசுறேன். சுகந்தி, அந்த 8th ஒன் வந்து இப்ப டைம் டிபெண்டன்ட்டா இன்டிபெண்டன்ட்டா சார் இருந்தது? இல்ல, நீங்க பேசுறது எனக்கு சரியா ரீச் ஆகலங்க. தெளிவா பேசுங்க, இல்ல பக்கத்துல மைக் வச்சுட்டு பேசுங்க. போன் பக்கத்துல வச்சுட்டு பேசுங்க. சார் கேக்குதா? சொல்லுங்க சார். இந்த 8th ஒன் வந்து அப்போ டைம் டிபெண்டன்ட்டா இன்டிபெண்டன்ட்டா கேட்டேன். டைம் இன்டிபெண்டன்ட், சாரி டைம் டிபெண்டன்ட். தேங்க்யூ சார். அதான் மேடம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், டைம் டிபெண்டன்ட் அப்படின்னா தான் ரியோனாமிக், டைம் இன்டிபெண்டன்ட்னா ஸ்க்ளீரோனாமிக். ஸ்க்ளீரோனாமிக்க டைம் இன்டிபெண்டன்ட்னு நம்ம இன்னொரு விதத்துல சொல்லலாம், ரியோனாமிக்க டைம் டிபெண்டன்ட்னு இன்னொரு விதத்துல சொல்லலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நானு டாக்டர் செட்டா அப்ப இதே மாதிரி திருப்புவோம்ல, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது வாங்கிட்டு வந்தேன். சார் ஒரே டவுட் சார். சிம்பிள் பெண்டுலம் வந்து டைம் பீரியட் சேம் சொன்னீங்க சார், அது டைம் டிபெண்டா இன்டிபெண்டா சார்? சிம்பிள் பெண்டுலம் டைம் டிபெண்டா இண்டிபெண்டன்ட். சிம்பிள் பெண்டுலம் வித் கான்ஸ்டன்ட் லென்த் டைம் இண்டிபெண்டன்ட். சிம்பிள் பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த் டைம் டிபெண்டன்ட். இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை தெளிவாவே சொன்னோங்க. என்னன்னா அதை கொஞ்சம் ஆமா இப்போதும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுங்க நீங்க, இருந்தாலும் நானும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாருங்களேன், இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்களேன். இதை கம்பேர் பண்ணி அதுக்கு தான் நான் சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதுக்கு கம்பேர் பண்ணி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து என்னதுன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் லென்த்னு சொல்லியிருந்தோம். இப்போ கான்ஸ்டன்ட் லென்த் வரும்பொழுது ஸ்க்ளீரோனாமிக்ங்கிற ஒரு வார்த்தை வருது. இந்த ஸ்க்ளீரோனாமிக்ங்கிறது வந்து டைம் டிபெண்டன்ட், சாரி இண்டிபெண்டன்ட்ங்கிறத குறிக்குது. ஸ்க்ளீரோனாமிக்னா என்னதுன்னா டைம் இண்டிபெண்டன்ட். இதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டிக் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ என்னதுன்னா ஸ்க்ளீரோனாமிக்ங்கிறது வந்து டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைனை குறிக்குது அப்படின்னு. ஸ்க்ளீரோனாமிக்ங்கிறது எஸ்ங்கிறது ஸ்க்ளீரோனாமிக், டிஐங்கிறது டைம் இண்டிபெண்டன்ட், சிங்கிறது கன்ஸ்ட்ரைன். ஸோ டைம் இண்டிபெண்டன்ட் கன்ஸ்ட்ரைனை இது குறிக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம், ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். ஸோ இப்போ டைம் இண்டிபெண்டன்ட்னாவே அது ஸ்க்ளீரோனாமிக். எதெல்லாம் ஸ்க்ளீரோனாமிக்கோ அதெல்லாம் டைம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு தெரியணும். இன்னொன்று வந்து என்னன்னா இதுல வேரியபிள் கான்ஸ்டன்ட் லென்த் இருக்கிறதுனால இந்த டைம்ல மாற்றம் இருக்காது, டைம் பீரியட்ல மாற்றம் இருக்காது. டைம் பீரியட் சேமாவே இருக்கும் எல்லா ஆசிலேஷன்ஸ்க்கும். ஆனா இங்க வேரியபிள் லென்த் இருக்கிறதுனால டைம் பீரியட்ல மாற்றம் இருக்கும். இங்க பாருங்களா, பிளஸ் ஆர் மைனஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டைம் பீரியட்ல லென்த்ல மாற்றம் வருது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா அது இட் கிரியேட்ஸ் த டைம் டிபெண்டன்சி, ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன் சொல்றோம். நல்லா புரிஞ்சிருக்கணும். சிம்பிள் பெண்டுலம் வித் கான்ஸ்டன்ட் லென்த்னா ஸ்க்ளீரோனாமிக், அதே மாதிரி வேரியபிள் லென்த் அப்படின்னாவே ரியோனாமிக். யூசுவலாவே டிஃபார்மபிள், வேரியபிள் இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது மாறக்கூடிய வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னாவே அது டைம் டிபெண்டா இருக்கும். இது மாறாத வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா டைம் இண்டிபெண்டா இருக்கும்.
புரியுதுங்களா? இப்ப வேரியபிள்ங்கிறது மாறக்கூடியது, டிஃபார்மபிள்ங்கிறது மாறக்கூடியது. இப்ப இந்த வார்த்தைகள்லாம் என்னதுன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் மாதிரி தான் இல்லையா? சோ அப்ப இந்த 2 வார்த்தைகளுமே டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நேரத்த டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் லென்த், கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ், கான்ஸ்டன்ட் டயாமீட்டர் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருதுன்னா, அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்க்ளீரோனாமிக் அப்படிங்கிறத சொல்லலாம். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும்பொழுது நீங்க அது கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வரலாம். அதே மாதிரி வேரியபிள், டிஃபார்மபிள் அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்பொழுது இட் இஸ் a நான் கன்சர்வேட்டிவ் ஆக்சுவலி இட் இஸ் a டிசிபேட்டிவ். இந்த 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 மாதிரியும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 2 விஷயத்த ஈஸியா நம்மளால இத வந்து டிசைன் பண்ண முடியும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மத்தபடி ஒண்ணும் ஈஸி தான் எல்லாமே. ஓகே, குட். நல்ல வேளை. நல்ல கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் அதுக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது. சோ அதுதானே அவசியம் நமக்கு. நம்ம வந்து சப்ஜெக்ட்ட தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கேஸ் ஃபில்ட் இன் ஹாலோ ஸ்பியர் ஆர் பலூன் இதான் பார்த்திருக்கோம். சோ ஸ்பியர் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பியர் இருக்கு என்கிட்ட. இந்த ஸ்பியருக்குள்ள கேஸஸ நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்ஸிஜன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்ஸிஜன் கேஸ்ங்கிறது வந்து எங்க வேணாலும் போலாம். இதுல எங்க வேணாலும் போக முடியும். அதனால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இதனுடைய ரேடியஸ நம்ம ஃபிட் பண்ணவே முடியாது. ஆர் நாட் ஈக்குவல் டு ஏ. ஆர் வந்து எப்போதுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. சாரி லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஆர் வந்து ஆர் ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏவை விட சின்னதா இருக்கலாம். ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்கலாம் பார்ட்டிகல், இங்க இருக்கலாம். இப்ப ஆறு சின்னது. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஆறு கொஞ்சம் பெருசு. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஆறு ரொம்ப பெருசு. இந்த இடத்துல இருந்ததுன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ. அப்படி வந்து எந்த இடத்துல வேணாலும் எந்த ரேடியஸ்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஆர் லெஸர் தென் ஈக்குவல் டு ஏங்கும் பொழுது நீங்க இதை என்ன சொல்லலாம்? இதை வந்து ஆறு மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்போ ஆர் மைனஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஆர் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் இன் த ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன்ஸ்ல வந்து சில மாற்றம் இருக்கு. லெஸர் தென், கிரேட்டர் தென் இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது. ஸோ இந்த லெஸர் தென், கிரேட்டர் தென் வார்த்தைகள் வர்றதுனால நம்ம இதை என்ன சொல்லலாம்? ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதை இன்டகிரபிள் பண்ண முடியாது. அதனால நான் ஹோலோனாமிக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயினுக்குள்ள இதை கொண்டு வரும். சரிங்களா? இதை எந்த கன்ஸ்ட்ரெயினுக்குள்ள கொண்டு வரும்? நான் ஹோலோனாமிக்ங்கிற கன்ஸ்ட்ரெயினுக்குள்ள கொண்டு வரும். நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின். ஸோ அனதர் திங் வந்து என்னதுன்னா, இட் இஸ் அ டைம் இண்டிபெண்டன்ட். இங்க உள்ளுக்குள்ள வந்து டைம் டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காது. ஆக்சுவலி அந்த கேஸுக்கு எங்க வேணாலும் அந்த இதுக்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இண்டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட். அதனால ஸ்க்ளிரோனாமிக். ஸோ தென் நெக்ஸ்ட் திங் வந்து என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ். ஏன்னா இதை தாண்டி போகவே முடியாது. இன்னொன்னு யூனிலேட்ரல். இந்த இதுக்குள்ளதான் கிடக்க முடியும். அதாவது இந்த கண்டெய்னரை விட்டு வெளில போக முடியாதுங்க. அவ்வளவுதான். அந்த பலூனை விட்டு நமக்கு ஒரு காத்து ஊதுறோம். நம்ம காத்துல ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலூனுக்குள்ள ஊதுன அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த பலூனை விட்டு வெளியவே போக முடியாது. அப்ப யூனிலேட்ரல், உள்ளுக்குள்ள அடைப்பட்டது. அவ்வளவுதான். அதை மாத்தவே முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து கன்சர்வேட்டிவ். அதுக்குள்ள இருக்கிற காத்து அன்டில் அன்லெஸ் நம்ம ரிலீஸ் பண்ற வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும். எந்த வித மாற்றமும் நடக்காது. அதனால அது கன்சர்வேட்டிவ். ஸ்க்ளிரோனாமிக் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, டைம் இண்டிபெண்டன்ட். அது அந்ததுக்குள்ளதான் இருக்கும். டைமை பொறுத்து அது வெளியில இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. அப்படிங்கிறதுனால அது ஸ்க்ளிரோனாமிக்னு சொல்றோம். நான் ஹோலோனாமிக்ங்கிறது வந்து அந்த பார்ட்டிகல் எந்த இடத்துல வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால அதனுடைய மோஷனை பொறுத்து இட் இஸ் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எழுத முடியாது. அது இன்டகிரபிள் பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஆக்சிஜன் எல்லாமே ஒரே மாலிகுலுங்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிஸ்டம் வந்து ஹோலோனாமிக்கா நான் ஹோலோனாமிக் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒண்ணு. இப்ப இன்னொரு விஷயம். இப்ப என்னன்னா, ஒரு கேஸை நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஹாலோஸ்பியர்ல வச்சிருக்கோம். இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த்ல வச்சிருக்கிறது. இப்ப சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் அ சான்சஸ் டு எலாங்கேட், அதை வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். கேஸ் ஃபில்டு வித் எக்ஸ்பேண்டிங் பலூன். ஸோ எக்ஸ்பேண்டிங் பலூனை வச்சுக்கிட்டு நம்ம பலூன்ல வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா,
அந்த பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம யூசுவலாவே இந்த கேஸ் உள்ளுக்குள்ள இருக்குனாவே இத நான் ஹோலோனாமிக் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹோலோனாமிக் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு வந்து எக்ஸ்பேண்டிங் ஆகுது. எக்ஸ்பேண்டிங் ஆகும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, டைம பொறுத்து அது அந்த கண்டெய்னருக்குள்ள அதனோட குறிப்பிட்ட சர்ஃபேஸ்க்குள்ளயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. அத தாண்டி போறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால, இத வந்து ஸ்க்ளிரோனாமிக்ல இருந்து நம்ம ரியோனாமிக்க்கு மாத்துறோம். ரியோனாமிக். சரிங்களா? அதாவது கான்ஸ்டன்ட் ரேடியஸ் இல்ல கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் இருந்துச்சுன்னா, அது ஸ்க்ளிரோனாமிக். இது வந்து வேரியபிள் ஆகுது. சரிங்களா? எக்ஸ்பேண்டிங்கிற வார்த்தை வேரியபிளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் அ ரியோனாமிக். அதே மாதிரி டிசிபேட்டிவ். அதுக்கப்புறம் இத வந்து என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ யூனிலேட்ரல். யூனிலேட்ரல். சரிங்களா? சார் 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 மேம் சார் மைக் மியூட்ல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. மியூட்ல போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மெசேஜையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. ஓகே ஓகே ஓகே.
இல்ல மெசேஜ் எனக்கு வராதுங்க. ஓகே 21. ஸோ 2 மினிட்ஸா பேசிட்டு இருக்கேனா? Expanding is not bilateral, it is a unilateral. யூஸ்வலி வந்து என்னதுன்னா எக்ஸ்பேண்டிங்கிறது வந்து அந்த மாலிகூல் வந்து அதுக்குள்ள பேக் அண்ட் ஃபோர்த்னா வெளியில போயிட்டு உள்ள வர முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு அதுல. ஸோ அதனால இட் இஸ் யூனிலேட்ரல். அதுக்கு அடுத்தது வந்து இந்த நம்ம இப்போ சொல்லிடுவோம் திரும்பி நம்ம அந்த மியூட்ல போட்டதுனால ரோலிங் அப்படிங்கிற வார்த்தை செட் நான் ஹோலோனாமிக் சிஸ்டம். வித்தவுட் ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து நான் கன்சர்வேட்டிவ் சொல்லக்கூடியது. வித் ஸ்லைடிங் அப்படிங்கிற அந்த வித்துங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் தான் அது. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் சரிங்களா? வித் ஸ்லைடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாவே கண்டிப்பா அது வந்து என்னது நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது கன்சர்வேட்டிவ். ஸோ அப்போ இங்க வந்து வித்தவுட்ங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால நான் இதை கன்சர்வேட்டிவ்னு போட்டுக்கிறேன். ரோலிங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால நான் ஹோலோனாமிக். யூஸ்வலி ரோலிங்கிற வார்த்தை வந்தாவே யூ ஷுட் புட்ட நான் ஹோலோனாமிக்னு போட்டுக்கோங்க, வேற இதுவே இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயம்லாம் ஸ்லைடிங் ஆகுதோ அது எல்லாமே வந்து ரியோனாமிக்கா இருக்கும், டைம் டிபெண்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் ஸ்லைடிங், ரோலிங் இந்த வார்த்தைகள் வர இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங்கிற வார்த்தை இருக்கும். ஆனா மூவிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிற இடத்துல அது அந்த இதுவா இருக்காது, ரியோனாமிக் இருக்காது. ஆனா ரியோனாமிக் கேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாமே ஸ்லைடிங், ரோலிங் அந்த மாதிரியான வார்த்தைகள் வர எல்லா இடத்துலயுமே ரியோனாமிக்ங்கிற வார்த்தை இருக்கும். ஸ்லைடிங், ரோலிங். அதுக்கப்புறம் வந்து இது சொல்லலாம், அந்த ரெண்டு விஷயத்த சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து இட் இஸ் யூனிலேட்ரலா பைலேட்ரலா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இட் இஸ் யூனிலேட்ரல். ஏன்னா ஸ்லைடிங் அப்படிங்கிறது வந்து ஒரே டைரக்ஷன்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் யூனிலேட்ரல். ஓகேங்களா? ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஹாலோ ஸ்பியருக்குள்ள இருக்கிறது வந்து சப்போஸ் இஃப் இட் இஸ் ஆர் ஈக்குவல் டு ஏனா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது மட்டும் இந்த நான் ஹோலோனாமிக் வந்து ஹோலோனாமிக்கா மாறிடும். எப்பனா இந்த இடத்துல ஈக்குவல் வரும் பட்சத்துல ஈக்குவல் எப்ப வரும்னா ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்தா மட்டும். ஆர் ஈக்குவல் டு ஏ அதாவது டிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா மட்டும், ரேடியஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா மட்டும், அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற வேல்யூன்னு வந்தா மட்டும் இந்த ஹோலோனாமிக்கா மாறும். இந்த இடத்துல மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இது வந்து நான் ஹோலோனாமிக் எடுத்துரும். பட் இங்க வந்து ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுங்கிறதுனால இது நான் ஹோலோனாமிக் அப்படிங்கிற கேஸுக்குள்ள கொண்டு வரும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிரமம். சரிங்களா? ஸோ இந்த 11 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோமா, 11 சொல்லியிருக்கோம் இது வரைக்கும். உங்களுக்கு டிஆர்பியில கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல நான் வந்து என்ன பண்றேன் அதை அப்படின்னா கொஷின்ஸ்ல போடுறேன். இவ்வளவுதான் இருக்கும். இதை தாண்டி இருக்கும் பட்சத்துல அதை வந்து கொஷின்ல போட்டுருவேன் நான். ஸோ பாருங்க, இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் பேர் எழுதல, அதை முடிச்சிட்டிங்கன்னா நான் அதை டிஸ்கஸ் பண்ணி விட்டுருவேன் ஒரு நாளைக்கு. பாருங்க, அதே மாதிரி பார்ட்டிகல் பிசிக்ஸ் கொஷினும் போட்டிருக்கேன், அதுவும் கொஞ்சம் பார்த்துருங்க. அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தப்பா இருக்கு, பார்க்கலாம். சரிங்க, ஓகே. இது இட் இஸ் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி பார்க்கலாம் டீடைல்டா. ஸோ வாட் இஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் எத்தனை வித டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தில் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட் பத்தி டீடைல்டா பார்த்தோம் இல்லையா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி பார்க்கல. இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னா கன்ஸ்ட்ரெயின் போக மீதி இருக்கக்கூடிய எல்லா கோஆர்டினேட்ஸும் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இட் இஸ் அ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையில சொல்றோம். ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி பார்க்கலாம் டீடைல்டா. Degrees of freedom. The minimum number of coordinates necessary to describe the position of the object in a space is known as degrees of freedom.
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு குறைந்தபட்ச கோஆர்டினேட்ஸ வச்சு ஒரு சிஸ்டத்தினுடைய மொத்த மோஷனையும் உங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியுதோ, அந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீடம் கோஆர்டினேட்ஸ். இந்த குறிப்பிட்ட குறைந்தபட்ச கோஆர்டினேட்ட வச்சு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிடும். அத தாண்டி இன்னொன்னு போறீங்கன்னா, உங்க சிஸ்டம் காம்ப்ளிகேட் ஆகுமே தவிர, அதனால எந்த பயனும் இல்ல அப்படிங்கும் பொழுது, அத தூக்கி போட்டுறலாம் எட்டிக்க. அதுக்கு பேரு கன்ஸ்ட்ரெய்ன்ட். தூக்கி போட முடியாத கோஆர்டினேட் எல்லாமுமே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்குள்ள வந்துடுது. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லன்னா கேளுங்க. The minimum number of coordinates necessary to describe ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு 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 பார்ட்டிக்கல் ஒரு ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு காகம் இருக்கு. அந்த காகம் வந்து பறக்குது. இந்த காகத்தினுடைய பொசிஷனை நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நீட் 3 கோஆர்டினேட்ஸ். ஒன்று வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸ், இன்னொன்று வந்து எவ்வளோ ஹைட்ல பறக்குது, எவ்வளோ ஹைட்ல பறக்குது, இன்னொன்று லெஃப்ட் சைடில் எந்த டைரக்ஷன்ஸ்ல போயிருக்கு, இசட் டைரக்ஷன்ஸ்ல. ஸோ அப்போ இதை 3 வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த பார்ட்டிகளுடைய அதனுடைய பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்னதுன்னா இங்க இருந்து இங்க வரலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், XY டைரக்ஷன்ஸ்ல போகலாம், இல்லை மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த 3 டைரக்ஷன் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் பேக்கு, அப் அண்ட் டவுன். ஸோ அந்த மாதிரியான 3 டைரக்ஷன்ஸ் இல்லையா? இப்போ இதை வச்சு சொல்லாமே, லெஃப்ட் ஆர் ரைட் போகுதா அப்படிங்கிறத வந்து எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வச்சு நீங்க சொல்லிடுறீங்க. அதே மாதிரி அப்பா ஆர் டவுனா மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும்? ஒய் கோஆர்டினேட்ஸை வச்சு சொல்றீங்க. இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்ல போகுதா இல்லை பேக்ல வருதா அப்படிங்கிறத வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் ஆர் பேக். ஸோ பேக்ல வருதா ஃப்ரண்ட்ல போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம இசட் கோஆர்டினேட்ஸ் வச்சு சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த 3 விதத்துல மட்டும்தான் நம்மளால இந்த கோஆர்டினேட்ஸ், அதாவது இந்த காகம் பறக்கிறத நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ எனக்கு எத்தனை கோஆர்டினேட்ஸ் தேவை? இந்த 3 கோஆர்டினேட்ஸ் தேவை. எக்ஸுங்கிற கோஆர்டினேட்ஸ், ஒய்ங்கிற கோஆர்டினேட்ஸ் அண்ட் இசட்டுங்கிற கோஆர்டினேட்ஸ். இது இருந்தால் தான் இந்த காகம் எப்போ எந்த இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இதுக்கு பேரு தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது ஒரு பாயிண்ட் மாசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரீடம் கோஆர்டினேட் 3. Locate the position of the object in space.
இதுக்கு பேர் தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த மாதிரி சிம்பிளான வார்த்தையில சொல்லிடும். ஸோ இப்போ பாயிண்ட் மாஸ் இன் ஸ்பேஸ் have 3 degrees of freedom. Three degrees of freedom. இப்போ இந்த 3 degrees of freedom ஒரு பாயிண்ட் மாஸ்க்கு இது சரிங்களா. சப்போஸ் இஃப் ஹேவ் a n பாயிண்ட் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் we have a n பாயிண்ட் மாஸ், n point mass, then we have 3n degrees of freedom சரிங்களா. 3n degrees of freedom. அப்போ வந்து என்னதுன்னா if we have a two particles, example if we have 2 point mass or 2 particle, then degrees of freedom is equal to 3 into 2. அதாவது degrees of freedom basically formula என்னதுன்னா 3 into n கரெக்ட்டுங்களா. 3 into n. So 3 into 2 is equal to 6 degrees of freedom இருக்கும். இப்போ 2 பாயிண்ட் மாசஸ் இருக்கு அப்படின்னா அந்த இதுக்கு வந்து என்ன இருக்கும், 3 degrees of freedom இருக்கும் ஒன்று சரிங்களா. இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு விஷயம் பேசலாம். ஆக்சுவலி ஸ்பேஸ்லயே இந்த பாயிண்ட் மாஸையே நம்ம வந்து எத்தனை கோஆர்டினேட்ஸ்ல பேசினாலும், இப்போ நம்ம பேசுனது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல பேசணும். சப்போஸ் இஃப் ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல பேசுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 3 degrees of freedom தேவைப்படுது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணாலும் நமக்கு 3 degrees of freedom தேவைப்படுது சரிங்களா. ஸோ இப்போ பாயிண்ட் மாஸ், இந்த பாயிண்ட் மாஸை நம்ம வந்து 3 கோஆர்டினேட்ஸ்லயும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் Cartesian. Second thing is cylindrical. Third thing is spherical. So இங்க பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல we are using x, y, z. So அப்போ 3 degrees of freedom நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி cylindrical கோஆர்டினேட்ல r, pi, z. r, pi, z. It is a 3 degrees of freedom. So in the spherical coordinates la r, theta, pi. So this also have a 3 degrees of freedom. So பாயிண்ட் மாஸஸை நீங்க எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல எடுத்துட்டு நீங்க பேச போனாலும், எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல எடுத்துக்கிட்டு நீங்க அந்த பாயிண்ட் மாஸஸை பத்தி டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணாலும் we need a 3 coordinate systems தேவைப்படும் சரிங்களா. சார் இது வந்து என்னதுன்னா இப்போ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம பேசணும் சார். சப்போஸ் இஃப் வி இன்க்ளூட் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றோம்னா என்ன நடக்கும்? இன்னொரு முக்கியமான கேள்வி அதுதான் இல்லையா. இப்போ நம்ம அந்த இது பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பாயிண்ட் மாஸஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின் என்ன நடக்குது? வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ பார்க்கணும். இப்போ என்கிட்ட 2 பாயிண்ட் மாஸ் இருக்கு. இங்க வந்து இந்த பாயிண்ட் மாஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் மாஸை டின்னு எடுத்துக்கிறேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மாஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் மாஸை பின்னு எடுத்துக்கிறேன். ஆனா வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், இது ரெண்டையும் இணைச்சிட்டா இப்போ இது என்ன பண்ண முடியாதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே மாறவே மாறாது. ஆனா இதுல டிஸ்டன்ஸ் எப்போ வேணாலும் மாறலாம், போகலாம், வரலாம். அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப நான் இதை இணைக்கல, அதனால இது வந்து எப்படி வேணாலும் போகலாம். இது இங்க இந்த மூளை கட்டி போகலாம், இந்த மூளை கட்டி போகலாம், இது இங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போகலாம், இது இங்க போகும்போது இது இங்க போகலாம், அது எப்படி வேணாலும் போகலாம். ஆனா இதால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா
இந்த ஏ எங்க போதோ அதை ஃபாலோ பண்ணும் பி, இல்லைன்னா பி எங்க போதோ அதை ஃபாலோ பண்ணும் ஏ. இது ரெண்டு விஷயம் கண்டிப்பா நடத்தாகணும். அதுக்கு பேர் தான் வித் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அப்போ இந்த இடையில ஒரு போட்டிருக்க இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கன்ஸ்ட்ரெயினை சொல்லக்கூடியது. இப்போ பாருங்களேன், நம்ம கிட்ட இருக்கக்கூடியது கோஆர்டினேட் சிஸ்டத்துல நம்ம வரையறுக்கிறதுல வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நம்ம எப்படி வரையறுத்தோம், 3n வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து இது பண்றதுக்கு n-k 3n - k அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். இந்த கேங்கிறது வந்து என்னதுன்னா இட் இஸ் a constraint. Constraints particle number of particles. ஸோ இது பார்த்துக்கணும், நீங்க தெளிவா பார்த்துக்கணும். எது இந்த n-ங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இந்த k-ங்கிறது கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நான் போடும்பொழுது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நான் இந்த ரெண்டு இடத்துலயும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போடுறேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே எழுதுறேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 3 ஓப்பன் பிராக்கெட் n - k இல்லையா, n - k. இங்கேயும் வந்து என்ன பண்றேன், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் n - k வருது. சார் இங்க நல்லா கவனிச்சுக்கங்க, இங்க வந்து 3 எத்தனை பார்ட்டிகல், 2 பார்ட்டிகல் எடுத்துக்கிட்டேன். இங்க ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தனா வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ட், ஸோ நோ கன்ஸ்ட்ரெயின்ங்கிறதுனால கேக்கு 0 போட்டுறேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அதே 2 பார்ட்டிகல் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா என்ன பண்ணிருக்கேன், ஒரு லைனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதனால ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துல என்ன மாற்றம் நடக்குதுன்னா, இது வந்து டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 6 வந்துருச்சு. ஆனா இங்க டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 தான் வருது. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆகும் பொழுது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஆயிடுது, குறைஞ்சிடுது. அப்ப ஒரு ஈக்குவேஷன்ஸ் குறையுது. இதுக்கு ஆட்டோமேட்டிக்கலா இதனுடைய இதை பத்தி மோஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்னால தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இந்த மாதிரி இருக்கு. சப்போஸ் இதை நான் இணைச்சிட்டேன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்னு குறையுது. அப்ப இது இன்னும் ரொம்ப ஈஸி தானே, புரியுதுங்களா? அப்போ இதுதான் விஷயமே. அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க குறையும், இங்க அதிகரிக்கும். வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ல எப்போதுமே அதிகமா இருக்கும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், வித் கன்ஸ்ட்ரெயின்ல குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு, குறையும். சரிங்களா? இதை வந்து எப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வித் கன்ஸ்ட்ரெயின் வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின் இந்த கொஸ்டினே இதுக்கான கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க, a point mass connected by a rigid rod moves in space அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து two point mass connected with rigid rod சரி, இதுல இன்னொன்னே வந்து நம்ம இதை வச்சு இப்ப இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு நம்ம இதை இன்னொரு விஷயமா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் maximum number of coordinate. Degrees of freedom is equal to maximum number of coordinate minus constraint. இதை நம்ம என்ன சொல்லலாம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட். இன்னொரு விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா minimum number of coordinate is equal to maximum number of coordinate. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ இதுல ரொம்ப இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் பிளேன் கேட்குறாங்களா,
டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் ஸ்பேஸ் கேட்குறாங்களா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் ஸ்ட்ரைட் லைன் கேட்குறாங்களா? இந்த மாதிரியும் கொஷினை வந்து நம்ம தீவிரமாக கவனிக்கணும். அதுலேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா வி வில் பி சஃபர். சரிங்களா? ஸோ எல்லா பாயிண்ட் ஸோ அப்போ அந்த விஷயத்தையும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ஸ்பேஸ், space, degrees of freedom for plane, degrees of freedom for a straight line. Degrees of freedom in space. அப்போ degrees of freedom இது வந்து சம்டைம்ஸ் வந்து என்னன்னா எஃப்ங்கிற ஒரு வார்த்தையால ஸ்மால் எஃப்ங்கிற வார்த்தையால குறிப்பாங்க. ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டு 3n மைனஸ் கே. 2 degrees of freedom. ஆக்சுவலி பிளேன்னா என்னதுன்னா 2D டைமென்ஷன்ஸ். இது வந்து 3D டைமென்ஷன், 3 டைமென்ஷன்ஸ். இது 1 டைமென்ஷன். ஸோ தட் அதை வச்சு தான் நம்ம சொல்றோம். இந்த முன்னால போடுற இந்த 3 வார்த்தை இப்போ பாருங்களேன், இந்த 2n மைனஸ் கேன்னு எழுதிருப்போம். அந்த 2ங்கிறது 2 டைமென்ஷன்ஸ். f is equal to n minus k. இங்க n-க்கு முன்னால 1 தான் இருக்கு, அதனால அது 1 டைமென்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸை வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா we will do mistakes. ஸோ மிஸ்டேக்ஸை கவர் பண்றதுக்கு, அதாவது ரெக்டிஃபை பண்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சம் பார்ட்டிகல்ஸ்னுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்கலாம். There are lot of particles in this world. There are lot of examples இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மாஸ் மூவிங் இன் ஸ்பேஸ். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. சரிங்களா? ஸோ செகண்ட் திங் வந்து என்னதுன்னா இட் இஸ் பாயிண்ட் மாஸ், 2 பாயிண்ட் மாஸ். மூவிங் இன் ஸ்பேஸ். அப்போ 2 பாயிண்ட் மாஸ்னா மூவிங் இன் ஸ்பேஸ் வந்து 2 into 3. அப்போ 2 into n இல்ல 3 into n, 3 into 2. ஸோ இப்போ 3 degrees of freedom, இது 6 degrees of freedom. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ மூணாவது விஷயம், மூணாவதா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 3 பாயிண்ட் மாசஸ். Nine degrees of freedom. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 10 பாயிண்ட் மாசஸ். இஃப் யூ ஃபைண்ட் 10 பாயிண்ட் மாசஸ். இப்படி நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டென் பாயிண்ட் மாசஸ் இன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ 3 into 10 is equal to 3×30. அப்போ 30 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு. 1 பாயிண்ட் மாஸ் மூவ்ஸ் இன் அ பிளேன் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 degrees of plane-நாவே 2 degrees of freedom. One point mass moving in a plane. அப்போ plane என்ன அர்த்தம்னா 2 into 1 particles. That means a 2 degrees of freedom. அதே மாதிரி 2 point masses moving in a plane. So 2 point masses moving in a plane, 2 into 2 is equal to 4 is equal to 4. ஓகேங்களா? அதே மாதிரி 10, 6, 7, 10 point masses moving in a plane. 2 into 10 is 20, for 20 degrees of freedom. 20 degrees of freedom. சரிங்களா? இது எல்லாமே ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. இப்போ சப்போஸ் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 point fixed, அதாவது சிஸ்டம் ஆஃப் 2 point mass moves in a space அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சிஸ்டம் ஆஃப் 2 point masses. இந்த வார்த்தை ரொம்ப சிஸ்டம் ஆஃப் 2 point masses.
மூவிங் இன், எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, பிளேன் கொடுத்துருக்காங்களா செக் பண்ணணும். எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்பேஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இது இப்போ சிஸ்டம் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ்ன்னு வெறுமனே மொட்டையா கொடுக்குறாங்கன்னா நீங்க ஸ்பேஸ் தான் எடுத்துக்கணும். இதுல ரொம்ப முக்கியம், இந்த சிஸ்டம் ஆஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா கனெக்டட் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை வந்து என்னதுன்னா சிஸ்டம் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கனெக்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து 2 பாயிண்ட் மாசஸ் ஃபிக்ஸ்டு, இந்த கனெக்டட், இந்த சம் டிஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன பண்ணோம், 2 into 2 பாயிண்ட் மாசஸ், அப்போ 3 into 2 ஏன்னா ஸ்பேஸ் சொல்லியிருக்கோம். 3 into 2 மைனஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் பார்ட்டிகல் தாங்கிறதுனால ஒரு கன்ஸ்ட்ரெயின் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மீதி 2 6, 6 minus 1 5. ஓகேங்களா? அப்போ சிஸ்டம் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ் இன் ஸ்பேஸ் மீன்ஸ் மாசஸ் கனெக்டட். ஸோ சிஸ்டம் ஆஃப் 3 பாயிண்ட் மாசஸ் இன் ஸ்பேஸ். அடுத்த கொஸ்டின் போலாம். System of 3 point masses. So 3 point masses na inga oru mass, inga oru mass, inga oru mass, இது எல்லாமே connected. System na என்ன அர்த்தம்னா இது connected, இதோட connected, இது இதோட connected. So இந்த மாதிரி connect ஆயிருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம்னா 3 into 3 மைனஸ் எத்தனை கன்ஸ்ட்ரெயின், 1 2 3 கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ 3 9 9 மைனஸ் 3 6, அப்போ 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இதுக்கு இருக்கும். சரிங்களா? இது லைக்வைஸ் நிறைய இருக்கு. Slope sliding in basin. Basin means when the plane. எடுத்துக்கலாம். Particle moving in circle. சர்க்கிள்ல நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான சர்க்கிள்ல மட்டும்தான் போகும். பார்ட்டிகல் வந்து இந்த சர்க்கிள்ல தான் எங்க இருந்தாலும் இருக்கும். ஸோ ஃப்ரம் த ரேடியஸ்ல இருந்து சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் ஃபாலோஸ் த ஈக்குவேஷன்ஸ் a squared is equal to x squared plus y squared. ரெண்டு டைரக்ஷன்ஸும் டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி x squared y squared அந்த சென்ஸ் நான் சொல்றேன்னா இது வந்து x, இது வந்து y ஆக்சிஸ். ஸோ இப்போ xy இந்த இதை பொறுத்து a ஸ்கொயரோட வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ r வந்து கான்ஸ்டன்ட், இட் இஸ் r ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். r கான்ஸ்டன்ட்ங்கிறது தெரியுது. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல வேரி ஆகிற ஒரே ஒரு சான்சஸ் இருக்கிறது வந்து என்னதுன்னா டீட்டா மட்டும்தான். எப்படின்னா ரொட்டேஷன்ஸ்ல மட்டும்தான் மாறும். ஏன்னா r வந்து இந்த பார்ட்டில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ரொட்டேஷன்ஸ்ல தான் வர முடியும். மூவிங் இன் சர்க்கிள், இன் சர்க்கிள்னா என்ன அர்த்தம், சர்க்கிள்ல தான் சுத்தி வருது. ஸோ அப்போ இது வந்து ரொட்டேஷன்ஸ்ல மட்டும்தான் மாற்றம் இருக்கு. அப்போ டீட்டா ஒன் வேரி. ஸோ அப்போ இதுல வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும் இதுக்கு. சரிங்களா? இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும்.